ஜாதகத்துல இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு முதல்லயே தெரியும். சரி, அது அப்பாவே சொன்னா நல்லா இருக்காது, எல்லாரோட மனசும் சங்கடப்படும்னா நான் அதை அப்ப சொல்லல. பூஜை புனஸ்காரம் சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம் ரெண்டாம் பட்சம்தான். குடும்பத்தில் இருக்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்திருந்தாலே பாதி தோஷம் விலகிடும். சாமி, நீங்க அட்வைஸ் பண்ணதெல்லாம் போதும், வந்த வேலையை மட்டும் பாருங்க. இதை வாங்கிக்கிறதுக்கு ஒரு சன்னியாசியை வர சொல்லியிருந்தானே, வந்திருக்காளா? இல்ல சாமி, அது நான் காலையில போய் தேடி பார்த்தேன், யாரும் இல்ல. அதான் பூஜைக்கு நேரமாச்சுன்னு திரும்பி வந்துட்டேன். பையனுடைய தோஷம் முழுக்க கழிச்ச பொருள் இது. யாருக்காவது தானம் பண்ணாதான் அவனோட தோஷம் முழுக்க கழியும். அதை பண்ணலன்னா அதுக்கப்புறம் இந்த பூஜை செஞ்சதுக்கே பலன் இல்லாம போயிடும். ஏங்க, நீங்களாவது அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. சூரிய அஸ்தமனத்துக்குள்ள இதை யாருக்காவது சன்னியாசிக்கோ ஆண்டிக்கோ தானமா கொடுக்கணும். அவங்க இதை வாங்கிக்கணும். சாமி, நான் வேணா மறுபடியும் போய் பார்த்து கையோட கூட்டிட்டு வரவா? இல்லங்க, இதை தானமா கொடுக்கற வரைக்கும் வீட்டை விட்டு யாரும் வெளில போக கூடாது. அக்கா, ராஜா, நீ கூப்பிட்டேன்னு பூஜைக்கு வந்த. அந்த பாவம் மூட்டையை ஏன் தலையில கட்டி விட்டுறதுப்பா? சாமி, அதை என்கிட்ட கொடுங்க. சட்டையை கட்டிட்டு இந்த பக்கம் வாங்கும். தாத்தா, வா உட்காரு. என்னப்பா, என்ன விஷயம்? எதுக்கு நீங்க இந்த மாதிரி பண்ணீங்க? ஏன் பேரனுக்காக தாத்தா பண்ணக்கூடாதா என்ன? எங்க அப்பா உங்களை எப்பவுமே ராகிங் தான் பண்ணுவாரு. ஆனா நீங்க எப்பவுமே எங்களுக்கு குட் திங் மட்டும் தான் பண்றீங்க. ஏன் தெரியலப்பா. சாமியார் கேட்டாரா, அப்ப எனக்கு பண்ணணும்னு தோணிச்சு, பண்ணிட்டேன். எனக்கு அந்த நேரத்துல நான் உன்னை பத்தி மட்டும்தான் யோசிச்சேன். நான் உங்க அப்பாவை பத்தி எல்லாம் எதுவுமே யோசிக்கல. அவ்வளவுதான். சரி சரி, நீ போய் விளையாடு போ. நீங்க வேணா பாருங்க தாத்தா, அப்பா உங்ககிட்ட வந்து சாரி கேட்பாரு. நான் சொன்னேன்ல, நான் போறேன் தாத்தா. சரி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சீதா, சீதா. என்னங்க? அவங்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லு. ஒரு நிமிஷம். என்னடா? விஜய்க்காக இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க. வேற யாரா இருந்தாலும் இதை கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா நீங்க பண்ணீங்க. டேய், என் பேரனுக்காக நான் பண்ணேன். இதுக்கு நான் யாரை கேட்கணும்? போடா போடா. அதுக்காக அதை வாங்கி நெருப்புல போட்டீங்கிறதுக்காக என்னோட 7.5 லட்சத்தை ஆட்டையை போட்டலான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. என்ன பாக்குறீங்க? என்ன பாக்குறீங்க? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்லாம பாத்துக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்?
ஐயோ, என்னங்க என்ன பண்றீங்க? ஐயோ ஏங்க ஐயோ வேண்டாம் அப்பா என்ன பண்றீங்க? என்னங்க இது வேண்டாங்க. எப்படி சீதா, எப்படி எப்படி இப்படி ஒரு தருதலையே நம்ம பெத்தோம்? நம்ம செஞ்சதுலயே பெரிய தப்பு இப்படி ஒருத்தரை பெத்து வளர்த்து ஆளாக்குனதுதான். ச்சே, இத எந்த கங்கையில கரைச்சாலும் தீராது. பணம் பணம் பணம். வேண்டாங்க, உங்க வாயால தயவு செஞ்சு அவனை சபிச்சிடாதீங்க. அவன் எப்படியோ போகட்டும், விடுங்க. இங்க பாருடா, நீ வட்டி காசை வேண்டான்னு சொல்லுவேனோ இல்ல கொடுத்த கடனை கேட்க மாட்டேனோ நினைச்சு நாங்க இந்த பூஜைக்கு வரல. அதை எதிர்பார்த்து அவரும் அந்த தோஷத்தை ஏத்துக்கல. எங்க பேர பிள்ளைக்காக நாங்க அதை செஞ்சிருக்கோம். அது எங்களோட கடமை. தயவு செஞ்சு அதுக்கு மேல பேசி பாசத்தை கேவலப்படுத்திடாதே. உனக்கு தர வேண்டியது கடன். அந்த கடனை நாங்க கட்டிடுறோம் சாமி. நீங்க வாங்க வாங்க. சீ. நிக்கிறாரா சார்? சார் சார் வணக்கம் சார். நீங்க தானே மிஸ்டர் மார்க்கண்டேயன்? ஆமா, என்ன விஷயம்? உங்களை பார்க்க தான் சார் வந்திருக்கோமே. என்னையா, என்ன விஷயம்? ஏதாவது பேங்க் காரனை வர சொல்லியிருப்பாரோ? யார் நீங்க? எங்க இருந்து வர்றீங்க? சார் நாங்க ஒரு டிவி சேனல்ல இருந்து வந்திருக்கோம். எந்த சேனல்? எங்க இருந்து வர்றீங்க? சார் நம்மளோட ஜூபிட்டர் சேனல் சார், புதுசா கூட ஆரம்பிச்சிருக்காங்களே, உங்களுக்கு கூட தெரியுமா சார்? எனக்கு எதுவும் தெரியாதே. ஏங்க, இந்த ஷோல கலந்துக்கிறதுக்கு எத்தனையோ பேர் புக் பண்ணிட்டு நீங்க எப்ப கூப்பிடுவீங்கன்னு காத்துட்டு இருக்காங்க. நீங்களா எதுக்கு இங்க வந்து எங்க குடும்பத்தை வச்சு ப்ரோகிராம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இதுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். மேடம் நீங்க சொல்றது கரெக்ட் தான். யூசுவலா வர ஃபேமிலி கிட்ட போட்டியும் பொறாமையும் கம்மியா இருக்கு மேடம். அதனாலதான் உங்க ஃபேமிலிய. யோ, என்ன கொழுப்பா? இப்போ நீ என்ன சொல்ல வர? சார் அது வேற ஒண்ணும் இல்ல சார். ஆல்ரெடி உங்க 5 ஃபேமிலி கூட சண்டை போயிட்டு இருக்கு. கோடெல்லாம் போட்டு இன்ட்ரெஸ்டிங்கா விளையாடிட்டு இருக்கீங்க. அதனால நீங்க 5 ஃபேமிலி எங்க ஷோக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் ரியாலிட்டியா இருக்கும்னு ஃபீல் பண்றோம் சார். இந்த பாரு, தயவு செஞ்சு போப்பா, குழப்ப கெடுக்காத போ. இங்க பாரு, இன்னொரு தடவை இந்த ஏரியா பக்கம் உன்னை பார்த்தேன், போயா முதல்ல. சரி, இவங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான். என்ன பண்ணுறது, இந்த ஷோவில் ஜெயிக்கிறவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய்.